வணக்கம். வாங்க சமைக்கலாம். குருமா குழம்பு வைக்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு 1/4 ஸ்பூன் போடுங்க. 2 பெரிய வெங்காயம், 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இது கூட ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கங்க. நான் கேரட்டு, நூக்குலு, முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டோன்னே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி, இதில் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். 5 நிமிஷம் இருக்கட்டும், காய் வேகட்டும். அரை மூடி தேங்காய், 10 முந்திரி, சோம்பு, சீரகம் 1/4 ஸ்பூனு, 5 மிளகு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. 10 நிமிஷம் விட்டிங்கன்னா காய் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுது அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவுனீங்கன்னா சூப்பரான குருமா குழம்பு ரெடிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்து கூடயும் சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.